சூப்பரான ஹீரோ அல்லு அர்ஜுன் படமா இருக்கே அப்படின்னு தியேட்டரில் போய் உட்காந்தா சூப்பர் ஹீரோ படமா இருக்குங்க. டிஜே படத்தை பார்த்து வெளில வந்தோடனே ஜென்ரலாக இந்த படத்தை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம். பேட் பாய்ஸ்க்கு கன்னு பிஸ்டல், அப்படியே பெரியவங்க பக்கம் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், கருணை அன்பு பாசம் இப்படி. ஸோ யாருக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்தில் கருத்து கந்தசாமியாகவும் கன் எடுத்து சொல்கிற சூப்பர் ஹீரோ கந்தசாமியாகவும் மாறிட்டே இருப்பார் அல்லு அர்ஜுன். அவரோட ரோலை நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன். அதுவும் புதுசாக ஒரு ஸ்லாங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லாங்கில் நிறைய ஸ்பான்டேனியஸ் காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்பான்டேனியஸ் காமிக்கல் ஹியூமர்லாம் வில்லனை வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க. பல படங்களில் வந்து வில்லனை செம்மையாக ஹைப் செய்து காமிப்பாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணாலும் அந்த வில்லனுக்கு இது தேவைதான்ப்பா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லை. ஈக்குவலாக இருக்கும் அந்த ஃபைட்டு ஈக்குவலாக இருக்கும்போது தான் செம இன்டென்சிட்டி இருக்கும், செம இம்பேக்ட் இருக்கும். கடைசியாக ஹீரோ ஜெயிக்கும் போது இல்லை, இதில் நிறைய அவங்க வந்து படம் ஃபுல்லாக வில்லன் வச்சு காமெடி பண்ணுறதுனால அந்த இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு தோணுதுங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் அல்லு அர்ஜுன் கேட்கவே வேணாம், செம்ம ஐ கான்டாக்ட், செம்ம ஆட்டிடியூட் சூப்பராக கேரி பண்ணிட்டாரு. ஒவ்வொரு தடவையும் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வரும்போது வெல் பிளான் அண்ட் வெல் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது நமக்கு எவிடென்ட்டாக தெரியும். எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு பின்னாடியும் ஒரே மாதிரி பிஜிஎம் வந்தாலும் அந்த பிஜிஎம் எல்லாமே அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு செம்மையாக சப்போர்ட்டிவாக இருக்குது. செம்ம பிஜிஎம் அந்த இடத்துலலாம். 1 கண்டிஷன் 2 கண்டிஷன்ஸ். லாஜிக் பார்க்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு ஹீரோ அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், அவருக்கு ஒரு காரணம், ஒரு வில்லன், பல வில்லன்கள், கிளை வில்லன்கள், பல சண்டைகள், நடுநடுவில் 4 பாட்டு, இப்படி ஒரு வழக்கமான நம்ம பல முறை பார்த்து பழகி போன கமர்ஷியல் மசாலா படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இது அப்படியே இருக்குது. எல்லாமே வந்து அப்படியே ப்ரெடிக்டபுளாகவே இருக்கிறதுனால படம் முடிஞ்சு வெளில வரும்போது நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸாக வெளில வருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட் டீட்டெயில் அண்ட் டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் ஹீரோனோட கேரக்டருங்க பூஜா ஹெக்டே. சொன்னல நமக்கு பார்த்து பழகி போன ஒரு சினிமா மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட கேரக்டரை ஹேண்டில் பண்ண விதத்துலையும் அது அப்படியே இருந்ததுனால கிளாமரை தாண்டி பாடல்களை தாண்டி வேற எங்கே அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளே இருக்க பர்ஃபார்மரை அப்படியே நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இல்லை. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதே மாதிரி ஹீரோயின் கேரக்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் மாறும் அப்படின்னு நம்பிக்கையில் அடுத்து போவோம். சாங்ஸ் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பாட்டு ஸ்க்ரீனில் வரும்போது நமக்கு வந்து ஒரு தேஜாவு ஃபீலிங் இருக்குது. எங்கேயோ கேட்டிருக்கோமே இந்த பாட்டை, இல்லை கேட்ட மாதிரி இருக்கப்பா அந்த பாட்டு. ப்ரெடிக்டபிள்னு ஒரு வார்த்தை சொன்னல, அது வந்து பாட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஆஹா பார்க்குறாங்க பாட்டு, அடடா 2வது தடவை பார்க்குறாங்க 2வது பாட்டு, இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. ரொம்ப சீரியஸான சீக்வன்ஸில் போயிட்டு இருக்கு, டக்குன்னு ஒரு ஜாலி பாட்டை போட்டாங்க, ஷாக் ஆகிட்டேன் அப்படியே. எக்ஸிக்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட படம். எல்லாமே பண்ணதான் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க பண்ண விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்டோமா, நமக்கு பழகி போச்சு. ஏற்கனவே பார்த்ததுனால நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் படம் முடிஞ்சு வெளில வரும்போது இருக்காது. இதெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஏற்கனவே பார்த்து பழகி போன கதையாக இருந்தாலும் அதை வந்து நீட்டாக எங்கேஜிங்காக சொல்லியிருந்தாங்கன்னா நான் கைத்தட்டி ரசிப்பேன். செம்ம சந்தோஷமாக பல இடங்களில் சிரிச்சு டான்ஸ் ஆடுறாங்களா, நம்மளும் டான்ஸ் ஆட்டு, சண்டை போடுறாங்களா, விசில் அடிச்சு கை தட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன் அப்படின்னா டிஜே உங்களுக்கான படம். தைரியமாக போய் தேட்டரில் பாருங்க. நம்மளோட ஒரு மூவிக்கு கீழே ஹைதர் அலி வந்து எருமசாணி டீம் கூட ஆஷிக் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கண்டிப்பாக சொல்லிடுறேங்க. அண்ட் ட்ரெண்ட் செட்டர் பாலா வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஹலோ ட்ரெண்ட் செட்டர் பாலா, ஹாயும் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூவில் எதெல்லாம் பிடிச்சிருந்து எதெல்லாம் பிடிக்கல, படத்தில் என்ன பிடிச்சிருந்து பிடிக்கல அதெல்லாம் சொல்லணும். அதுதான் கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ டிஜே அப்படின்ற இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ போர்டு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா www.bns.com போயிட்டு பப்ளிக் ரிவ்யூ போர்டில் சேர்ந்துக்கிட்டு உங்களோட ரேட்டிங்ஸை உங்களோட ஃபேவரட் படங்களுக்கு கொடுக்கலாம். கமெண்ட்டாக கமெண்ட்டஸே கமெண்ட்டியோ படம் பார்த்தீங்கன்னா புரியும். இன்டர்மிஷன் பிளாக்ல தமிழ் சினிமா ஆடியன்ஸ் தான் சர்ப்ரைஸ் இருக்குப்பா.